யுவன் சங்கர் ராஜாவிடம் வாடகை தொடர்பாக விசாரணை கேட்க தற்பொழுது போலீசார் முடிவெடுத்திருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். பிரபல இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா மீது சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது. சென்னை நுங்கம்பாக்கம் லேக் ஏரியாவில் வசித்து வருவர் ஜமீலா. இவர் சொந்தமான வீட்டில் யுவன் சங்கர் ராஜா வாடகைக்கு இருந்து வந்தார். 2018 முதல் அங்கு வசித்து வந்த யுவன் சங்கர் ராஜா கடந்த 3 ஆண்டுகளாக 20 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கியை தரவில்லை என்று உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகார் தொடர்பாக காவல்துறையினர் தங்களுடைய விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக வாடகை பாக்கியை வழங்காமல் யுவன் சங்கர் ராஜா இழுத்தடித்து வந்ததாகவும் போனில் தொடர்பு கொண்டு கேட்டபோது வீட்டை காலி செய்துவிட்டு சென்றதும் தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் நுங்கம்பாக்கம் போலீசார் தங்களுடைய விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு வருடமும் மொத்தமாக வாடகையை யுவன் சங்கர் ராஜா செலுத்தி வந்த நிலையில் நடிகர் விஜய் நடித்து வெளியாக உள்ள கோட் பட ஆடியோ வெளியான பிறகு வீட்டின் உரிமையாளரிடம் பணத்தை தருவதாக அவர் உறுதியளித்திருந்தார். ஆனால் அவர் உறுதியளித்தபடி பணத்தை தரவில்லை. இதனால் தான் உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இந்த புகாரை பெற்றுக்கொண்ட நுங்கம்பாக்கம் போலீசார் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த புகார் குறித்து யுவன் சங்கர் ராஜாவிடம் விளக்கம் பெறவும் போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.